விவசாயிகளே, நான் உங்கள் அக்ரி பிரவீனா. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன தகவல்னு பார்த்தீங்க அப்படின்னா, கருவேப்பிலையில் வரக்கூடிய பூச்சி தாக்குதலையும் மற்றும் அதை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பார்க்க போகிறோம். பொதுவாக உங்களுக்கு என்னென்ன பூச்சிகள் வரும்னு பார்த்தீங்கன்னா, இலைப்பேன், இலை சுருட்டு புழு, அப்புறம் வந்துட்டு சிட்ரஸ் வனத்து பூச்சி. இதான் உங்களுக்கு மேஜராக பிரச்சனையை ஏற்படுத்துறது. இந்த இலைப்பேனோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இலைக்காட்டில் சாறு உரியறனால இலைகள்லாம் வந்துட்டு மேல் நோக்கி சுருண்டு காணப்படும். இலைகள் நார்மலாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு உணவு உற்பத்தி நடக்கும், உங்களுக்கு வளர்ச்சியுமே இருக்கும். இந்த மாதிரி இலைகள் சுருண்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வளர்ச்சியுமே பாதிக்கப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு புழு. இந்த இலை சுருட்டு புழு என்ன பண்ணும் அப்படின்னா, 4-5 இலையை வந்துட்டு ஒன்று சேர்த்து ஒரு கூடு மாதிரி கட்டி ஒரு வலை மாதிரி பின்னி அதுக்குள்ளே உட்காந்து பச்சையத்தை சுரண்டி சாப்பிடும். பச்சையாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு உணவு உற்பத்தியே நடக்கும். ஸோ அதனாலுமே வந்து நமக்கு வளர்ச்சி பாதிக்கப்படும், இலை வளர்ச்சியுமே நம்மளுக்கு இருக்காது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்ரஸ் வனத்து பூச்சி. இதோட புழுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்மூடித்தனமாக இலைகளை கடிச்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்துட்டு ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்படும், வளர்ச்சியுமே இருக்காது. இந்த 3 பூச்சிகளுமே இலைகளை பாதிப்பை ஏற்படுத்துறதுனால நம்மளுக்கு இலை வளர்ச்சி இருக்காது, செடி வளர்ச்சியுமே இருக்காது. இப்படிப்பட்ட பூச்சிகள் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? அதுவும் இயற்கை முறையில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு அருமையான தயாரிப்பு இருக்குது, அதான் இன்ஃபினிட்டி. இதில் வந்துட்டு பூச்சிக்காக 5 நுண்ணுயிர்கள் இருக்குது. உங்களுக்கு சாருஞ்சிர பூச்சி, இலை தின்னுப்புழு, வண்டு, நூற்புழு, அனைத்து விதமான பூச்சிகளுமே கண்ட்ரோல் பண்ணும். எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏக்கருக்கு 2 பாக்கெட்டு நீங்கள் தேவையான தண்ணியில் வந்துட்டு குறைஞ்சது ஒரு 3 நாள் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டோஸ் ஸ்ப்ரே மூலியமாகவும் அடுத்த 2 டோஸ் நீங்கள் வேருக்கும் கொடுத்துக்கலாம். இதே வீட்டுக்கு முன்னாடி 10 செடி தான் வச்சிருக்கேன் அப்படின்னா நம்மகிட்ட 50 கிராம் பாக்கெட்டுமே இருக்குது. எனவே அனைத்து கருவேப்பிலை சாகுபடி செய்யும் விவசாயிகள் அனைவரும் வந்துட்டு இந்த இன்ஃபினிட்டியை பயன்படுத்தி அதிக லாபத்தை பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.